மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். மத்தேயு 17:10. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அவரை நோக்கி, எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் மிக அருமையான ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் ஒரே வார்த்தையை 2 முறை சொன்னார். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஒரு முறை அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அதுபோல மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து போன போது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் கூட போனார்கள். அங்கே மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுதும் இந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலையிலே ஏறினார். அவர் மரணம் அடைவதற்கு சில காலங்களுக்கு முன்னால் மலையில் ஏறின போது இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்று எழுதியிருக்கிறது. சூரியனைப் போல பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து யார்? கடவுள், தெய்வம், இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்தவர். அவருடைய முகத்தை காண முடியாத அளவுக்கு சூரியனைப் போல பிரகாசித்தது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தால் மோசே சீனாய் மலைக்கு சென்று விட்டு கீழே இறங்கி வரும்போது அவர் தம்முடைய முகத்தை மூட வேண்டியதாயிட்டான். ஏன்? தெய்வத்தை அவர் பார்த்து விட்டு கீழே வந்ததுனால அவருடைய முகத்திலே ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது. அதை மக்களால் பார்க்க முடியலை. அதுபோன்ற ஒரு பிரகாசம் பிதாவாகிய தேவனிடத்தில் முகத்தில் இருந்தது போன்ற ஒரு பிரகாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே தோன்றியது. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரங்கள் வெளிச்சத்தைப் போல இருந்தன. அப்படி பைபிள் எழுதியிருக்குது. உடனே அங்கே மோசே தோன்றினார், எலியா தோன்றினார். பேதுருவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு, ரொம்ப ஆனந்த சந்தோஷமாக போய்விட்டது. அவர் உடனே சொன்னார், ஐயா 3 கூடாரங்களே நமக்கு ஒன்று போடுவோம். இயேசுக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, மோசைக்கு ஒன்று. நம்ம இங்கே இருந்துடலாம், கீழே போக வேண்டாம். அப்பொழுது தான் அந்த சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தை உண்டான போது என்ன நடந்தது என்று பாருங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். கீழே விழுந்து பயந்தாங்க. தெய்வத்தை தரிசித்த எல்லாருமே அந்த மாதிரி பயப்பட்டிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திலே தேவனை தரிசித்த போது பயந்து கீழே விழுந்தார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து கீழே விழுந்தார். ஏனென்றால் கர்த்தர் அவ்வளோ வல்லமை உள்ளவர். உடனே ஆண்டவர் வந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை எழுப்பிவிட்டு, அவர்கள் எழுந்து பார்க்கும்போது இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் வாசித்த வேத வசனம், அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார். வேதபாரகர் நன்றாக வேதத்தை கற்றவர்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எலியா முதல்ல வரணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னால் எலியா வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது கேள்வியை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் என்ன சொன்னார் என்று பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது உண்மைதான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். எலியா வந்தாச்சே. எலியா மரணத்தை காணாமல் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இல்லையா? அவர் திரும்ப வந்தாச்சு.
ஆனால் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் இந்த வேதபாரகர் பரிசேயர்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். யார் அந்த எலியா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம், 13ஆம் வசனம். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். எலியா யார்? யோவான் ஸ்நாபகன். இந்த கேள்வியிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிற முக்கியமான 2 விஷயங்கள் என்னவென்றால், இந்த எலியாவுக்கும் யோவானுக்கும் இருக்கிற ஒப்புமைகள். பல ஒப்புமைகளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, 2 பேருமே மகா ஆத்ம பலம் உள்ளவர்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். யோவானை பற்றி மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாக இருந்தான். இவர்கள் இருவருமே அரசர்களுக்கே சவால் விடுகிற தைரியம் உள்ளவர்கள். அரசர்களுக்கே சவால் விடுகிற தைரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எலியா எந்த ராஜாவோடைய சவால் விட்டார்? ஆகாப் ராஜா. யோவான் ஸ்நாபகன் எந்த ராஜாவோடு சவால் விட்டார்? ஏரோது ராஜாவோடு. ஆகாப் ராஜாவினுடைய வரலாற்றை நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவுக்கும் எலியாவுக்கும் இடையிலே நடக்கின்ற மோதல்களை நீங்கள் அழகாக பார்க்கலாம். ராஜாவுக்கே சவால் விடுகின்ற ஒரு தைரியம் எலியாவுக்குள்ளே இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். பாகாலா தேவனா, யார் பெரியவர் என்று மலையின் மேல் நின்று சவால் விட்டு அவர் பேசினார். இருவருக்கும் உள்ளே பெரிய ஒரு தைரியம் இருந்தது. உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராக பேசணும்னாலே நமக்கு பயம் வருது இல்லையா? ஏதோ ஒரு சின்ன அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு எதிராக பேசுகிறதுக்கு நாம் அஞ்சுகின்றோம், ஜனநாயக நாட்டில் கூட. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி என்பது ராஜா வச்சதான் சட்டம். ராஜாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ராஜா இவனை கொல்லுன்னா கொன்றணும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவறு செய்கின்ற ஒரு ராஜாவை தட்டி கேட்பதற்கு தைரியம் என்பது, பெரிய தைரியம் உள்ளவர்களாக 2 பேர் இருந்தாங்க. ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்து கொண்டிருந்தார். அந்த குற்றத்தை வெளிப்படையாக தைரியமாக தட்டி கேட்டார் ஸ்நாபக யோவான். அதனால ராஜா அவனை பிடிச்சி சிறையில் போட்டார். பாருங்கள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார். லூக்கா நற்செய்தி நூல் வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்படக்கூடாது? சரீரத்தை கொன்று அதுக்கு பிறகு எதுவும் செய்ய அவங்களால முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனிதன் மரணம் அடைகின்ற இந்த சரீர மரணத்தோடு முடிந்து போகிறது அல்ல. இந்த உண்மையை சத்திய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருந்தால் மரணம் நம்முடைய வாழ்வின் முடிவு அல்ல. நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். மனுஷனுக்கு பயப்படாதப்பா. என்னதான் ஆண்டவர் சொன்னாலும் நமக்கு பயம் வராமல் இருக்குதா என்ன? உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களை பார்த்தா ஒரு 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 நல்ல விதமான பயம் நல்லதுதான். ஆனால் அச்சம், ஒருத்தருக்கு பயந்து தீமைக்கு ஒத்து போவது, ஒருவருக்கு பயந்து தவறை சுட்டி காட்டாமல் இருப்பது, இவைகளெல்லாம் தவறான காரியங்கள். இங்கே யோவான் ஸ்நாபகன் தவறை தைரியமாக சுட்டி காட்டினார். அதைத்தான் இயேசு சொல்கிறாரு, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாத. யாருக்கு பயப்படணுமா? அடுத்த வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு
நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். யாருக்கு பயப்படணும்? யார் நரகத்தில் தள்ளுறதுக்கு வல்லமை உள்ளவரோ அவருக்கு பயப்பட வேண்டும். இல்லை, உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் தீமை செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க, நன்மை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, இல்லையா? ஆகவே அந்த நரகம் என்பது தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது. பரலோகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல் நரகமும் நித்தியமானது. அது கடினமான ஒரு வாழ்க்கை. அதை கண்டு ஒரு பயம் இருந்தானாக்கா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏன் வருது? நரகத்தை கண்டு பயம் இருக்கிறதுனால, இல்லையா? நரகத்தை கண்டு பயந்து பரலோகத்துக்கு போகக்கூடாது. இயேசுவானவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போனோம். அந்த ஆசை உள்ளத்தில் இருந்தால் நரகம் நம்மை விட்டு விலகி போய்விடும் அன்பானவர்களே. ஆகவே மனுஷனை கண்டு பயப்படக்கூடாது. தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாம் நம்பினால் நாம் மனிதர்களை கண்டு பயப்பட மாட்டோம். அதுக்கு அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே மனிதர்களை கண்டு எலியாவும் யோவானும் ஏன் பயப்படவில்லை? ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவன் மனுஷனை கண்டு பயப்பட மாட்டான். இது ஒரு ஒற்றுமை. இன்னும் 2 பேருக்குள்ள இன்னொரு ஒற்றுமை இருக்கிறது. எலியா மன சோர்வுக்கு உள்ளானார். எப்போ? ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல் எலியாவை கொல்ல தேடினார். கொல்ல தேடி வீரர்களை அனுப்பி அவரை பிடித்து கொண்டு போடுவதற்கு வகைப்பாடிப்பு தேடினார். அப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். எலியா தப்பி ஓடுறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு எலியா சொன்ன பதிலை பாருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ராஜாவையே எதிர்க்கும் அளவுக்கு துணிச்சலோடும் ஆன்மீக பலத்தோடும் இருந்த எலியா இப்பொழுது மனச்சோர்வுக்கு ஆளாகிவிட்டார். மனசு சோர்ந்து போச்சு. எவ்வளோதான் நான் ஆண்டவருக்காக உழைத்தேன், எவ்வளோதான் ஆண்டவருக்காக வேலை செய்தேன், இப்பொழுது எனக்கு உதவிக்கு எவரும் இல்லையே, என்னையும் கொல்ல தேடுகிறார்களே என்று ஒரு மனச்சோர்வு. இது போன்ற மனச்சோர்வு யோவானுக்கு வந்தது. எப்போ தெரியுமா? யோவான் ஸ்நாபகன் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் வெளியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிறையிலே அடைக்கப்பட்ட யோவானை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து காப்பாற்றலை, அவனுக்கு உதவி செய்யவில்லை. யோவான் சிறையிலே தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் தான் யோவான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை விடுதலை செய்யவில்லை. இது ஒரு மனச்சோர்வை ஸ்நாபக யோவானுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினது. ஆகவே ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் சீஷர்களை அனுப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார். வருகிறவர் நீர்தானா, இல்லைன்னா இன்னொருத்தர் வர்றதுக்கு காத்திருக்க வேண்டுமா? ஏன் இந்த மனச்சோர்வு வந்தது? கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது மனம் சோர்ந்து போகும் அன்பானவர்களே. தேவனாகிய கர்த்தர் யோவான் ஸ்நாபகனுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். நீ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறாரோ அவர்தான் மேசியா. அப்படி மேசியாவை முதலாக இவர்தான் மேசியா கிறிஸ்து என்று கண்டுகொண்டவர் யோவான்.
அந்த யோவானுக்கே சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்தது? வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது சந்தேகம் வந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கும்போது, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது உறவு சிக்கல்கள் கஷ்டங்கள் வரும்போது, பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது, சிலர் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருப்போம். அவர்கள் உதவி செய்யாமல் போகும்போது, உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை, நம்மை கேலி பேசினால், கிண்டல் பேசினால், நக்கல் அடித்தால், நம்மை குறித்து தவறாக எண்ணினால் நமக்கு மனச்சோர்வு வரும். எலியாவுக்கும் யோவானுக்கும் முதல் ஒற்றுமை என்ன? அரசரையே எதிர்த்தார்கள். இரண்டாவது ஒற்றுமை என்ன? ரெண்டு பேரும் மனச்சோர்வுக்கு உள்ளானார்கள். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் தைரியம் உள்ளவராக இருந்தார். ஆனால் மனச்சோர்வுக்கு உள்ளானாரா? ஒருபோதும் மனச்சோர்வுக்கு உள்ளாகவில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆனால் அவரை பிடித்து சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம் அது. யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 16:32. தம்முடைய வாழ்க்கையின், உலக வாழ்க்கையின் இறுதி எல்லை வரும்போது சீடர்களெல்லாம் அவரை விட்டு போய்விடுவார்கள் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசிங்க. யோவான் 16:8. யோவான் 16:32. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடைய கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு ஏன் மனசோர்வு வரல? எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போவே போவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்கு அழைத்து செல்லும் போதோ இல்லை சிலுவையிலே அறையும் போதோ 12 சீடர்களும் எங்கே இருந்தார்கள்? தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் கூட பக்கத்தில் போகிறதுக்கு தைரியம் இல்லை. இது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஒருத்தர் என் கூட இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தனித்திரேன். யார் கூட இருக்கிறார்? யார் கூட இருக்கிறார்? பிதா என்னுடைய கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே மனச்சோர்வு வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். யார் என்னை விட்டு போனாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்னுடைய மனசு சோர்வுக்குள்ளாக விட மாட்டேன். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பிதாவாகிய தேவன் என்னோடும் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நாம் பலமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் இருதயத்தில். எப்போவாவது மனசோர்வு வருதா? மனம் கலங்கி போகிறதா? இரவு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது அப்படியே ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாருங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தாருங்க, எனக்குள்ளே மனச்சோர்வு வராமல் என்னை காப்பாற்றுங்கள் என்று நாம் ஆண்டவரிடத்தில் தினமும் கேட்கணும். மனுஷனை மனசோர்வு வாட்டுறது தூங்க போகும்போது தான் எல்லாருக்கும் அந்த ஞாபகம் வரும், கஷ்டம், மன கஷ்டம் வரும். அதுபோல் காலையில் எழும்பும் போதும், காலையில் எழும்பின உடனே ஐயோ, சில சோர்வுகளெல்லாம் மனுஷனுடைய மனசுக்குள்ளே வந்து அப்படியே ஏறி அந்த நாளின் வேலையே கெடுத்து போடும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே காலில் எழும்பி தனித்திருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்கள். நம்முடைய மனம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். மனம் சோர்ந்துட்டோன்னு வைங்க, மற்ற எல்லா காரியத்திலையும் நாம் வீழ்ந்து விடுவோம், வீழ்ச்சி அடைந்து விடுவோம். மனசு மட்டும் பலமாக இருந்தானாக்கா நம்மால்
வெல்ல முடியும். ஆகவே மனச்சோர்வை இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரோ அப்படியே நாமும் மேற்கொள்ளுவோம். ஆண்டவராமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.